அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. போங்கப்பா நான் உங்க மேல கோவமா இருக்கேன் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு என்னடா செல்லம் எதனால கோவம் அப்படின்னோனே, நீங்க அம்மா கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளோ தவிச்சு போயிட்டாங்க. ஆனா நீங்க பேசாமயே வரீங்க அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் வந்து இங்க பாரு அம்மு, நான் அம்மா கிட்ட என்ன பேசுதுன்னு எனக்கே தெரியல. நான் அவள எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதுவும் அவ பண்ணிக்க மாட்டேங்கிறா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லிட்டா. இப்ப நான் எதுக்காக பேசணும்? அவள கட்டாயப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லடா. அதனால தான் நான் என்ன பேசுன்னு தெரியாம தான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இல்லைப்பா அம்மாக்கிட்ட நல்லா பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பான்னு. சரி ஓகே உனக்காக நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருந்து போடுறது அம்மா பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ராதா. ஆமாம் பாட்டி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் அம்மா எனக்கு கிடச்சிட்டாங்க. இது போதும் எனக்கு. சீக்கிரமாகவே அம்மாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டோட என்னை ஏற்றுப்பாங்க தானே? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கடா. குழந்தை எப்படி ஏங்குறா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து விஜய்கிட்ட வந்து அம்மா வராங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா நான் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டேன். நான் வந்து அம்மா கூட இன்றைக்கி இருக்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ ஆல்ரெடி தங்கியிருக்கேடா அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டு தான்ப்பா நான் தங்கினது தான். ஆனால் அம்மானு தெரிஞ்சு நான் தங்கவே தங்கலைல்ல. ஒரே ஒரு வாட்டிப்பா ப்ளீஸ்ப்பா நைட்டு அம்மா கூட கட்டி பிடிச்சி தூங்கணும் போல் ஆசையாக இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து வேணாடா சொன்னால் கேளு விஜய், அவள் ஆசைப்படுறது நடக்கட்டும். ஒரு நாளாவது அம்மா கூட இருக்கணும் ஆசைப்பட்றா. இதில் என்ன தப்பு இருக்குது? அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் அமுச்சு விடலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியாக இருக்க ராதா சொல்கிறாங்க. உடனே வந்து தாத்தாவும் வந்து ஆமாம் விஜய் சொன்னால் கேளுப்பா அப்படின்னோடனே சரி எல்லாருக்காகவும் இல்லை அம்முக்காக நான் கண்டிப்பாக அமுச்சு விட்றேன். சரி நானே கூட விட்டு வரேன் ஓகேவா அப்படின்னோடனே தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்து கட்டிக்கிறாங்க. இங்கே பாரு செல்லம், இதுக்கப்புறம் அப்பப்போ இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுல்ல. அவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியாதுடா. அதனால தான் சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு குழந்தை சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. 2 பேருமே வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு. அம்மு என்ன திடீர்னு வந்திருக்க? இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தான் தங்க போகிறேன். நிஜமாவா அம்மு நீ இங்கே தான் தங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு யாழினி ஓடி வராங்க. சூப்பர் அம்மு அப்படின்னோடனே நான் எல்லாரு கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் அப்பா கிட்ட கேட்டேன். என் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. உன் அப்பா சரி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க காவேரி. மிஸ் நான் உங்கள் கூட தங்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ தங்குறது. மிஸ் நைட் நான் உங்கள் கூட தான் படுத்துப்பேன் அப்படின்னு. சரி என் கூட படுத்துக்கோ அப்படின்றாங்க. சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காவேரியும். அடுத்து வந்து விஜய் பார்க்குறாங்க. இவர் இங்கே இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார். குழந்தை என்னை விட்டு பிரித்து வைக்கணும் தானே நினைப்பார். எப்படி கூட்டின்னு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசனையாக இருக்காங்க. உடனே விஜயை பார்த்துட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு விஜய் சார்னு சொல்ல வராங்க. உடனே வந்து சரி நான் கிளம்புறேங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா வந்து பார்த்துக்குங்க, நாளைக்கு வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே நீங்கள் கவலையே படாதீங்க. அம்மாவோட யூனிஃபார்ம்லாம் இருக்கா அதுவும் இருக்குது. சரி நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே வந்து கூப்பிட்டுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்னோடனே சரிங்க அப்படின்றாங்க. காவேரி வந்து சார் ஒரு நிமிஷம் அப்படி சொல்ல வராங்க. ஒன்று சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காவேரி திரும்பி கூட பார்க்காம விஜய் வந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்தா காவேரிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போல்லாம் விஜய் சார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நானே பேச வந்தால் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அம்மு விஷயத்தில் மட்டும் வந்து இங்கே எடுத்து வந்து விடுறாரு. எப்படியோ அம்மா விஷயத்தில் மனசு மாறி இருக்காரு. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து அம்மா வந்து காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க மேலே பாச மழையாக பொழிகிறாங்க. அடுத்து வந்து நைட்டு தூங்கும்போது அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருக்க பிடிச்சிட்டு தூங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து சாரதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பார்த்து பார்த்து பூரிக்கிறாங்க சாரதா. எப்படி வந்து இந்த அளவு குழந்தை அப்படியே ஏங்குற அம்மா பாசத்துக்காக காவேரிக்கு எப்போ தான் இந்த விஷயம்லாம் புரிய போதோ, அவள் எப்போ தான் ஏற்றுக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. அம்மும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை திடீர்னு வந்து அவங்க அம்மா கிட்டே போகணுன்னு ஆசைப்பட்றா. உண்மையிலே வந்து அம்மு அப்புறம் காவேரி எல்லாரும் இந்த ரூமில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இந்த பெட்ரூமில் தூங்குற நாள் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அது வருமானு கூட எனக்கு தெரியலையே. அம்மாவோட ஏக்கத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது விஜய்க்கு. இந்த மாதிரி அம்மு சொன்னது, இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நான் அம்மா கூட இருக்கேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. பாவம் என் குழந்தை எப்படியெல்லாம் தாய்ப்பாசத்துக்காக ஏங்குறா. அவளுக்கு அந்த தாய்ப்பாசம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் விஜய். என்ன விஜய் தூக்கம் வரலையா, வெளியே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா எனக்கு தூக்கமே வரல, அம்மும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. அவள் வந்து அங்கே போயிட்டா ஜாலியாக அவங்க அம்மா கூட. ஆனால் நான் தான் தாத்தா அவள் இல்லாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே சரி விஜய் எல்லாம் சரியாயிடும்பா, சீக்கிரமாகவே வந்து காவேரி அம்மும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நம்ம விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாரு.